தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியை வீழ்த்த காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணியை அமைத்தன. ஆனால் மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளிலும் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடுகிறது. இது காங்கிரசுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருப்பினும் இண்டி கூட்டணியின் ஓர் அங்கமாகவே மம்தா தொடர்கிறார் என்று சப்பை கட்டி வருகிறது. இந்த நிலையில் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு தரும் என்று மம்தா சொல்லியிருந்தார். இது பற்றி கருத்து தெரிவித்த மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மம்தாவை நம்ப முடியாது, தேர்தல் முடிந்ததும் பாரதிய ஜனதா பக்கம் அவர் சாய்ந்து விடுவார் என்றார். இந்த கருத்து இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது காங்கிரஸ் தலைமைக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. இண்டி கூட்டணியில் தான் மம்தா தொடர்கிறார். யார் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு கிடையாது. எனக்கும் கட்சி மேலிடத்துக்கும் தான் உள்ளது. இதை எதிர்ப்போர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று தடாலடியாக சொன்னார் கார்கே. அதற்கும் சௌத்ரி பதில் அளித்தார். என்னையும் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸையும் அழிக்க பார்க்கும் மம்தாவை ஆதரித்து பேச முடியாது என்றார். கார்கேவின் பேச்சால் சௌத்ரி ஆதரவாளர்கள் கோபமடைந்தனர். கொல்கத்தா மாநில காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வெளியே ஒட்டியிருந்த பேனரில் கார்கே படம் மீது மை பூசினர். கார்கே படத்துக்கு கீழே அவரை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர் என்று எழுதி பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் பகிர்ந்த பாரதிய ஜனதா ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா, முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இண்டி கூட்டணி திகழ்கிறது என்று விமர்சித்தார். இதற்கிடையே என்ன நடந்தது என்பது பற்றி விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார்.